பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். கடந்த 7 மாதமும் நம்மை கண்ணின்மணியை போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் என்னோடு கூட பேசின காரியத்தை இந்த கால வேளையில் நான் உங்களோடு கூட நான் கொண்டு வர இருக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall you not know it? I will even make a road in the wilderness and rivers in the desert. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் அறியீர்களா? கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் அறியீர்களா? அவர் என்ன செய்ய போகிறார்? வனாந்தரத்தில் வழியை உண்டாக்க போகிறார். அவாந்தரமான வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன், இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றி விட்டது. தோன்றும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது தோன்றி விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நான் செய்ததை, நான் செய்த காரியத்தை நீ கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால் வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் என்று சொல்லுகிறார். கடந்த 7 மாதமும் ஒருவேளை நீங்க வனாந்தரத்தில் நீங்கள் பயணப்பட்டிருக்கலாம். கண்பானவர்களே, வனாந்தரத்தின் பாதையில் நடந்து வந்து ஒரு பாலைவனமான பகுதியில் நீங்க நிற்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நீ நிற்கிற வனாந்தரத்தில் என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்து போயிருக்கிறல்ல, எங்க போவதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பாலைவனத்தில் நீ நிற்கிறையப்பா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறான், நான் உனக்கு ஒரு புதிய செயலை, புதிய காரியத்தை நான் செய்திருக்கிறேன். இந்த வனாந்தரமான பாதையில் நீங்க இருக்கும் பொழுது அநேக நேரத்தில் நாம் எதை யோசிப்போம் தெரியுமா? நாம் கடந்து வந்த பாதைகளை யோசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் சகலத்தையும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டு, பாலைவனத்தில் உட்கார்ந்து கொண்டு கடந்து வந்த பாதைகளை யோசிக்கிறீங்களா பிரதர்? இனி நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் இப்படியெல்லாம் இருந்தனே, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது, என் சூழ்நிலைகள்
எனக்கு எதிர்மறையா இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்னு யோசிக்கிறீங்களா? ஏசாயா 48வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, இது முதல் புதியவைகளை நான் செய்கிறேன். ஆண்டவர் நாளைக்கு செய்வேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, நான் புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றி விட்டது அப்படிங்கிறாரு. Glory to God. நீங்க எந்த காரியத்தை தேவனிடத்தில் எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அந்த காரியம் தோன்றி விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரமான பாதையில தான் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா அவர்களை நடத்தினார். அவர்களை நடத்தின விதங்களை நீங்க கவனித்து பாருங்க. அவர்களுக்கு ஒரு குறைவும் உண்டானதில்லை. அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்தார்ல. யாத்ராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு பாருங்களேன், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சீன் வனாந்திரத்தில் புறப்பட்டு வந்தார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதல் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நான் உனக்கு முன்பாக நான் எங்க இருப்பேன் அப்படின்னா கன்மலையில் நிற்பேன். அப்பொழுது பிரைஸ் தி லார்ட், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, அங்க வார்த்தை சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்று மேரிபா என்று பெயரிட்டான். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்க வனாந்தர யாத்திரையில் நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன் அப்படிங்கிறார். சில சூழ்நிலைகள் கடந்து வரும்போது, கடினமான பாதைகளில் நீங்கள் கடந்து போகும்போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவன் ஏன் அந்த பாதையில் நடத்துகிறார் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளணும், நீ உணர்ந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் சில கடினமான பகுதிகளில் நம்மை நடத்துவதற்கு மேலான காரணமே நாம் அவரை நம்புவதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. எங்க வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105வது அதிகாரம் 41வது வசனத்தில் ஆண்டவர் கன்மலையை திறந்தார், தண்ணீர் புறப்பட்டு வறண்ட வெளியில் ஆராய் ஓடிட்டுன்னு எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் எதை திறந்தாரா? கன்மலையை திறந்தார். சங்கீதம் 78:16 வாசிக்கும் போது தண்ணீரை நதியை போல ஓடி வரும்படி செய்தார். திறக்கப்பட்ட கன்மலை அந்த வனாந்தரத்தில், அந்த வறண்ட இடத்துல எதா ஓடிச்சு அப்படின்னா ஆராய் ஓடிச்சிங்க. நான் சொல்லுவேன், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய வனாந்தர யாத்திரையில், உங்களுடைய வனாந்தரமான பாதையில் திறக்கிற வாசல் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுடைய வறண்ட இடமெல்லாம் செழிப்படையும். உங்களுடைய வறண்டு போன
வாழ்வாதாரங்கள், உங்களுடைய வறண்டு போன பகுதியெல்லாம் அது என்ன செய்யும் அப்படின்னா செழிப்படையுங்க. Glory to God. தேவன் மேலே நம்பிக்கையாயிருங்க. தேவன் உங்களை நடத்துகிறார். இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த வனாந்தரமான பகுதியில் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார் பிரதர். அடுத்த நிலைக்கு நேராக ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டதற்கு பிரதான காரணம் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க போகிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்க போகிறார்கள். Glory to God. இந்த மாதத்தில் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஏசாயா 48வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வனாந்தரங்களில் நடக்கும்போது அவர்களுக்கு தாக விடாதிருந்ததில்லை. தாகமே வரலங்க. பிரைஸ் அல்லாஹ். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை நடத்தினார். என கண்பானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வதை நீங்க பார்க்க போகிறீங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்றார், இந்த 1ஆம் தேதியே, இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே நான் செய்கிற காரியம் தொடங்கிடுச்சு. அந்த காரியம் தோன்றிவிட்டதுப்பா. நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்த்திருக்கிறையோ அந்த காரியத்தை நான் துவங்கி விட்டேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். இந்த மாதம் துவங்குவதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து அதை நான் செய்து முடித்துட்டேன் அப்படிங்கிறார். உங்க தேவையை அறிந்தவர், உங்க நிலைமைகளை புரிந்து கொண்டவர். அவர் சொல்றாரு, நான் புதிதாக்குகிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Glory to God. ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, பிரைஸ் அல்லாஹ், ஆகார் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். அந்த பெயர்சபாய் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த பொழுது அவள் துருத்தியில் வைத்திருந்த தண்ணீர் செலவழிந்து விட்டது. கையில் இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு. பிள்ளை அழுகிறது, நான் இனி என்ன செய்வேன், ஐயோ நான் இனி என்ன செய்வேன். வனாந்தரத்தில் அழுகிறாள், அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாள், ஒன்றும் அகப்படல. பிரைஸ் அல்லாஹ். பிள்ளைய ஒரு செடியின் கீழாக அவர் விட்டுட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி உட்கார்ந்து அவள் சத்தமிட்டு அழுதாள். அந்த வனாந்தரத்தில் அவளுடைய சப்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. ஐயோ நான் என்ன செய்வேன், என் கையில் ஒரு பணம் கூட இல்லையே, இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போக போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? அவள் அந்த வனாந்தரத்தில் அவள் உட்கார்ந்து ஐயோ என்று சத்தமிட்டு அழுதாள். வேதம் சொல்லுகிறது,
தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிடுகிறான். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவிப்பது? பயப்படாத. பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, சபையே, நீ எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டு நீ அழுதாயோ, வேதம் சொல்லுகிறது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த மாதத்தில் உங்க சத்தத்தை கேட்டிருக்கிறார். என கண்பானவர்களே, நீ கடந்து வந்த சூழ்நிலையில முறையிட்ட சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறான். உன்னுடைய வேதனையின் மத்தியில் நீ கூப்பிட்ட சத்தம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவன் இப்போ தேவன் அவளுடைய கண்களை திறக்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தால் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவையை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. தேவன் பிள்ளையோடு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நீர் துறவையை கர்த்தர் திறக்க போகிறார். அற்புதம் எங்கேயோ இல்லைங்க, அற்புதம் தூரமா இல்லை, அற்புதம் உனக்கு சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல அற்புதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ரீமா கல்பனாஷே, யாரா இருந்தாலும் சரி, இதை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன்னுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு உன் சத்தத்தை நான் கேட்டு உனக்காக ஒரு துறவையை நான் திறந்து தருகிறேன். அடைக்கப்பட்ட வாசல்களை உனக்காக நான் திறக்கிறேன். கர்த்தர் திறக்கும் பொழுது அந்த வாசல் ஒரு மனிதனாலேயோ அது அடைக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக ஒரு வாசலை திறக்கிறேன். Glory to God. எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறீங்க? எந்த சூழ்நிலைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்றேன், உன்னுடைய சத்தம் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனை பரலோகத்தில் கேட்டவுடனே தேவன் அவர்களை விடுவிக்கும்படி மோசையை அனுப்பினாரு. ஆகாருடைய சத்தம் பரலோகத்தில் கேட்டவுடனே தேவ தூதனை அனுப்பினாரு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், உங்க சத்தம் பரலோகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக அற்புதத்தை செய்யும்படி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். உங்களுக்காக உங்களுக்கு வேண்டிய பதிலை கொடுப்பதற்கு தேவனுடைய தூதன் இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். அலைந்து திரிவதை நிறுத்திவிட்டு உட்காரு. Glory to God. Glory to God. Glory to God. முதலாவது ஆகார் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் ஒன்றும் கிடைக்கலங்க, ஒன்றும் கிடைக்கல. தேடி பார்க்கிறோம், கிடைக்கல. கடைசியா அந்த வனாந்தரத்தில் அவள் உட்கார்ந்தாள். அவள் உட்கார்ந்து, வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அவள் அழுத உடனே வேதம் சொல்லுகிறது, தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிடுகிறான். ஏன் அழுகிற? உனக்கு என்ன சம்பவித்தது? என கண்பானவர்களே, நான் சொல்லுவேன், அலைந்து திரிகிறத நிறுத்திட்டு
தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு நீங்கள் உட்காருவீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வனாந்தரமான பகுதியில் கர்த்தர் ஒரு நீர் ஊற்றை திறந்து தருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவாந்திர வழியில் அடைக்கப்பட்ட இடங்களில் உங்களுக்கு வாசல் திறக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. எங்க தானியேல் செபிக்க அவன் முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாகவே அங்க என்ன வந்துச்சு தெரியுமா? பதில் வந்துருச்சு. ஹலோ, தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். நான் சொல்லுவேன், இந்த 1ஆம் தேதி கால வேளையில் நீ ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வேண்டிய பதில் வந்து விட்டது. தேவ சமூகத்தில் காத்திருங்க. இந்த மாதத்தில் நீங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க. தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காருங்க பிரதர். எனக்கு தெரியும் உங்க சூழ்நிலை தேவ சமூகத்தில் உங்களை உட்கார விடாது. அந்த நெருக்கம் உங்களை தேவ சமூகத்தில் உட்கார விடாது, ஜெபிக்க விடாது. நீங்க ஜெபிக்கலான்னு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் கடங்கார வருமா? நீங்க ஜெபிக்கலான்னு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் பல சோதனைகள் கடந்து வரும். நான் சொல்லுவேன், நடந்ததை யோசிக்காத. தேவ சமூகத்தில் நீங்க உட்காரும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பதிலை உங்களுக்கு கொடுப்பதை நீங்க பார்ப்பீங்க. நான் சொல்லுவேன், அந்த நாள் தொடங்குவதற்கு முன்பதாக முதல் மணி நேரத்தை நீங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் சொல்றேன். Glory to God. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அது உங்களை விட்டு இந்த மாதம் கடந்து போக போகிறது. வனாந்தரத்தில் கர்த்தர் வழியை உண்டாக்க போகிறார். அவாந்தர வெளியில கர்த்தர் ஆறுகளை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நிச்சயம் நடக்க போகுது. இதை நீங்க பார்க்க போகிறீங்க. இந்த வார்த்தையை ஒரு சாதாரண மனிதன் சொல்லல. இந்த வார்த்தை சொல்றது யார் தெரியுமா? வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இதுவரையிலும் நீங்க நடந்து வந்த காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போக போகிறது. முந்தினவைகள் ஒளிந்து போயின. சிங்காசனத்தில் மீட்டிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இது சத்தியம், இது உண்மையை நான் பேசுறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அதை நீங்க பார்க்க போகிறீங்க. நீங்க வடித்த கண்ணீருக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இனி உன் வாழ்க்கையில வருத்தம் கடந்து வராது, துக்கம் கடந்து வராது. உன் சூழ்நிலையில நிமித்தம் நீ மரண வேதனை பட்டல்ல, ஐயோ நான் மரித்து விடலான்னு நினைச்சல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இனி வருத்தப்படாதப்பா, இனி நீ துக்கப்படாத. இந்த மாதத்துல நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நீ
இது முதல் கொண்டு நீ புதியவைகளை நீ காண்பாய். ஹல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றிற்று. ஆண்டவர் நாளைக்கு செய்வேன்னு சொல்லலை, உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர் சொல்கிறாரு, அது இப்பொழுதே தோன்றிற்று. கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்த உடனே அவ பார்த்தது என்ன தெரியுமா? நீரூற்றை பார்க்கிறாள். அவளுடைய சூழ்நிலையை அறிந்த தேவன், அவளுடைய பிரசன்ட் தேவையை அறிந்த தேவன் அவள் கண்ணை திறந்த உடனே அவள் நீர் துறவையை தான் பார்க்குறாள். நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபித்து கண்ணை திறக்கும் பொழுது நீங்கள் உங்கள் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு முன்பாக தேவன் செய்த அந்த மகத்துவத்தை உங்கள் கண்கள் காணப்போகிறது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் அறியணும். இதை நீ அறியணும். உன்னுடைய விசுவாசத்தினால நீ இதை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிற எல்லாவற்றையும், எல்லா நன்மையையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. நீங்கள் எதையெல்லாம் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீங்களோ, எதையெல்லாம் தேவன் செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, அதையெல்லாம் தேவன் செய்து முடித்ததாக நம்புங்க. ஒரு நிச்சயத்தை கொண்டு வாங்க. வேதம் சொல்லுது, எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இன்னும் நடக்கலை, ஆனால் நடக்கும். பிரைஸ் அல்லாஹ். ஒரு உறுதியை ஏற்படுத்துங்க. இந்த மாதம் தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் அப்படின்னு ஒரு நிச்சயத்திற்குள்ள வாங்க. கட்டாயம் உங்கள் அற்புதத்தை நீங்கள் எதிர்பாருங்க. கட்டாயம் உங்கள் அற்புதம் ஓ ராபானியா நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. 7 மாதமும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க. அநேக பாதைகளில் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போனோம். அநேக பாதையில் எங்கள் தேவைகளின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் துவண்டு போன நிலப்பா. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நான் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்கிறீங்க. நாங்கள் இங்கே பழைய நாட்களை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் நினைக்கலப்பா. கர்த்தர் செய்ய போகிற புதிய காரியத்தை நாங்கள் நினைக்கிறோம். புதிய காரியத்தை செய்யும். அது இப்பொழுதே தோன்றுன்னு சொன்னீங்களே, இப்பொழுதே அது தோன்றட்டும். எங்களுடைய கண்களை திறக்கும் பொழுது எங்களுக்கு முன்பாக அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அந்த அற்புதத்தை காண உதவி செய்யுங்க. தேவன் பிள்ளையோடு கூட இருந்ததை போல இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருங்க இயேசப்பா. நாங்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும், எங்களுடைய ஊழியத்தினுடைய எல்லா பகுதியிலையும் எங்களோடு கூட இருங்க. நீங்கள் எங்களோடு கூட இருங்கப்பா. அற்புதத்தை காண செய்யுங்க. திரளான ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகட்டும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.